சொல்றான். எல்லாரும் பயந்துக்கிறாங்க. ஒல்லியா இருக்கிறா அந்த பொண்ணு, ரொம்ப ஒல்லியா இருக்கிறா. ஆனா அவளை பிடிக்கவே முடியல. அத்தனை பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க, அவளை பிடிக்க முடியல. She is very ferocious. ஆனா பாருங்க, அந்த ப்ரேயர் பண்ற ரூம்குள்ள இதை வச்சிருந்தோம். என்னது? இந்த பிரேயர் ஆயில் வச்சிருந்தது பார்த்துட்டு அந்த பொண்ணு அழறா. She is frightened to see this prayer oil. பயப்படுறா. ஐயோ, அது அக்னி அங்க இருக்குது. என்னது? அது அக்னி. ஐயோ வேண்டாம் எனக்கு. ஆனா நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? இதுல ஒரு வல்லமை இருக்குமா? இதுல ஒரு வல்லமை இருக்கு. இது சும்மா நாங்க கொடுக்கிறது இல்ல. prayerfully we are giving this to every one of you. நீங்க prayerfully அதை ரிசீவ் பண்ணி அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரிதானே? சரி, கர்த்தர் உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதனால தான் லாவண்யாட்ட சொல்லி கொண்டு வர சொன்னேன். சரி, இப்போ இது என்ன கூட்டம்? இது விடுதலை. எதிலிருந்து விடுதலை வேண்டும்? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறவர் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி மயமான நாவுகள் இறங்கி வரும் உங்களோடு. நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சிடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். ஏன்னா அக்கினி ஜுவாலையாக இறங்கி வருகிறவர். பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையில எல்லாரும் 120 பேர் கூடி இருந்த பொழுது அந்த இடத்துல அக்கினியானவர் ஊற்றப்பட்டார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது. ஒவ்வொருத்தருடைய சிரசுகள் வந்து இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு 4-5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அந்த 4-5 காரியங்கள் உங்களுக்கு விடுதலை தரும். ஆமென், விடுதலை தரும். பாருங்க, ஒளி இருக்கிறது, இருள் இருக்கிறது. சரியா? எல்லாரும் எதுல இருக்க விரும்புவாங்க? இருள்ல இருக்க சில பேர் விரும்புவாங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் அது? அவன் பிசாசு. அதான் சொன்னாங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியும். சொன்னவங்களுக்கு பிசாசு அடையாளம் தெரிஞ்சிச்சு தானே. அப்போ பிசாசு இருளை விரும்புகிறவன். யாரெல்லாம் இருளை விரும்புகிறார்களோ அவர்கள் பிசாசை விரும்புகிறார்கள். பாருங்க, மெய்யான ஒளி கிறிஸ்து இயேசு. மெய்யான ஒளி அவர். அப்போ அந்த மெய்யான ஒளிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இருள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒளி வந்துச்சுன்னா இருள் இருக்க முடியாது. சரி, இருளை பார்த்து எத்தனை பேருக்கு பயம்? யாருமே பயம் இல்லையா? தனியா பாத்ரூம் போறதுக்கு பயம், இருளை பார்த்தா பயம், மேத்ஸ் டீச்சரை பார்த்தா பயம், அப்பாவை பார்த்தா பயம், அம்மாவை பார்த்தா பயம், தாத்தாவை பார்த்தா பயம். யாரெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கிறது? யாரெல்லாம் பார்த்தா பயம்?
மனைவியை பார்த்தா பயம், நடுங்க. ஒருத்தர் புதுசா கல்யாணம் ஆயிருந்தார் ஒருத்தர், சரியா? உண்மையா சொன்னாரு, அவரு சர்ச் மெம்பர். அவரு, அண்ணே ராத்திரி ஆனா என் மனைவி வந்தா பயமா இருக்கு, பிசாசு மாதிரி இருக்கிறான்னு சொல்றாரு. பிசாசு மாதிரி அது அவ பிசாசு இல்ல, இவனுக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 வசனம். 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், என்னது? அன்பு. அன்பு அன்பு இருக்கா? பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறான், பயமுள்ள ஆவியை தரல அவரு. நீங்க பயப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? தேவன் கொடுத்த ஆவி இல்ல. அப்போ உங்களுக்குள்ள பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கல. அந்த பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவன் யாரு? பிசாசு. பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன் தான் உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறான். அப்போ அந்த வசனத்தின்படி மீண்டும் வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் 3 காரியம் இங்க இருக்கிறது. என்னது? 3 காரியம். முதலாவது காரியம் என்ன? பயத்தை தரல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 அது வாசிக்கிறோம். நாம சாட்சிகளாய் இருப்போம். நாம எப்படி இருப்போமா? சாட்சிகளாய் இருப்போம். முதல் காரியம் என்ன? பயத்தின் ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி. இரண்டாவது காரியம் அன்பின் ஆவி. அன்பின் ஆவி, அன்பின் ஆவி. அம்மா உங்க பேர் என்னமா? மஞ்சுளா. உங்க பேர் என்ன? சுமதி. கை கொடுத்துக்காங்க. ஹல்லேலூயா. அன்பை பரிமாறுகிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு பொறாமை கொள்ளாது. அன்பு தன்னைத்தான் புகழாது, இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது. அப்ப அன்பின் ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை கிட்ஸ் கேம்புக்கு அனுப்பி வைங்கம்மா. உங்க பிள்ளைங்க ஆவியின் கனிகளை குறித்து கற்றுக்கொள்வார்கள். ஆவியின் கனிகள் 9 கனிகள் இருக்கிறது. அது என்னன்னு கற்றுக்கொள்வாங்க. உங்க பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, குழந்தைகள் என்ன ஏஜ்ல இருந்துமா? From what age to what age? 4 years? 5 and above. Okay, 5 and above till 18. அனுப்புவீங்க. அன்பை குறித்து கற்றுக்கொள்வார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். You don't know God. அன்பு சகலத்தையும் தாங்குமா. அப்போ பலமுள்ள ஆவி, இரண்டாவது அன்பின் ஆவி, மூன்றாவது ஒரு ஆவி இருக்கு, சவுண்ட் மைண்டட்னஸ், தெளிந்த புத்தியுள்ள ஆவி. சரி, இந்த வசனம் எதுக்கு சொல்ற? விடுதலைக்குன்னு கேட்கலாம் நீங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? உங்களுக்குள்ள என்ன வேண்டும்? அன்பின் ஆவி வேண்டும், பலமுள்ள ஆவி வேண்டும், தெளிந்த புத்தியுள்ள ஆவி வேண்டும் உங்களுக்கு. சிலர் குழப்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குழப்பத்திலே இருப்பாங்க, குழப்பத்திலே இருப்பாங்க, விடுதலை இல்லாமல் இருப்பாங்க, விடுதலை இல்லாமல் இருப்பார்கள். ஏசாயா 54
ஏசாயா 54 10வது வசனம் என்ன சொல்கிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று சொல்லி உன் மீது மனது உருகிற கர்த்தர் சொல்கிறார். உன் மீது மனது உருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். மகனே, மகளே, நீ ஒருவேளை கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இங்கே பேசுகிற எனக்கும் கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், துக்கம் இருக்கும், பாரம் இருக்கும். ஆனாலும் கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு கரையுள்ளாரே, இயேசு கரையுள்ளாரே, அம்பாலதிந்த கரஸ்தாவரி இயேசு கரையுள்ளாரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது என்று சொல்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை. பாருங்க, சமாதானம் இல்லை என்று சொன்னா அந்த இடத்துல யார் கிரியை செய்வான்? சாத்தான் கிரியை செய்வான். கர்த்தருடைய கிருபை இல்லைனாலும் சாத்தான் கிரியை செய்வான். ஒர்க் ஷாப் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பான். நமக்குள்ள பூந்துட்டு எதையாவது செய்யறதுக்கு அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான். முதலாவது பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவி. மூன்றாவது என்ன? தெளிந்த புத்தி உள்ள அது ஆவி. பாருங்க, ஏசாயா 11:2 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 11:2, ஐசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஞானம், உணர்வு. சிலர் உணர்வு இல்லாமே இருப்பாங்க. நான் பாவி என்று சொல்லி உணர்வு இருக்காது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். பயம்னு முதல்ல தொடங்கினேன். அந்த பயம் யாருக்கெல்லாம் பயம் இருக்குன்னு. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்பட்டோம்னா நாம தீமையை வெறுத்து விடுவோம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். சரி, இங்க வந்திருக்க எத்தனை பேருக்கு ராத்திரி ஆனா ஏதோ சத்தம் கேட்குது? சத்தம் கேட்குதா? யாரோ பேசணுமோ அதை விட்டுதா? அப்படியா இல்லையா? சொந்தக்காரங்க யாருக்காவது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜீசஸ் கால்ஸ் கூட்டுவாங்க. காதல் ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். ராத்திரியானா நைட் மேர் வரும், கனவுகள் வரும். சரியா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்ததுன்னா, ஆவிக்குரிய காரியங்களே யாராவது பிடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, பிசாசினாலே, பில்லி சூனியத்தினாலே யாராவது பிடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஜீசஸ் கால்ஸுக்கு கூட்டிடுவாங்க. உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் இங்கே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord has promised to Jesus uncle, I will keep my throne here, he said. என்னுடைய சிங்காசனத்தை இங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பிசாசு அந்த என்ட்ரன்ஸ் வரும்போது அழகு விழுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஐயோ உள்ள வரல, அந்த அக்கினி எரியுதே என்று பிசாசு சத்தம் விடுவான். I'm not telling a joke, it's a fact. உள்ள வர முடியாது. பிசாசு அழகை துடித்து ஓடி விடுவான். அப்படி உங்களை பார்த்து பிசாசு நடுங்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறீங்க? யாருமே ஆசை இல்லையா? பிசாசு உங்களை பார்த்து நடுங்கணும். யாருமே ஆசை இல்லையா? கைதுங்க வரனால வயதான். கர்த்தர் பார்த்தார். ஒரு சிலருக்கு வேண்டாம் போல இருக்கு. அவங்க பிசாசுக்கு பயந்து இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? லூக்கா 10:19. லூக்கா
10:19. உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா, glory. இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை பார்த்து பிசாசு நடுங்கி ஓடி விடுவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் நசுக்க சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பிடிக்கல இந்த வசனம். ஹல்லேலூயா. பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்னால முடியுமா பிரதர்? உங்களால தான் முடியும். என்னால முடியுமா? உங்களால தான் முடியும். பிசாசை பார்த்து நீ நடுங்கிட்டு இருந்தேன்னா உங்களால முடியாது. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கு. தேள் சர்ப்பம்னா இங்க என்ன தெரியுமா? சர்ப்பங்கிறது யாரு? ஆதி பிசாசு, ஏவாளை வஞ்சித்த அந்த பிசாசு. உங்களை வஞ்சிக்க வருவான், உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வருவான். புருஷ மனைவி இருந்தா மனைவி கிட்ட நேரா போவான் அந்த சாத்தான். பாத்தியா இந்த பழத்தை, பாத்தியா பார்வைக்கு எவ்வளவு அழகா இருக்குது, பாத்தியா இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவான். பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் ஆதாம் விழுந்தான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா முதல்ல விழுந்தது யாரு? ஏவாள். ஆனா அவன் காப்பாத்திருக்கணுமா இல்லையா? அப்போ பிரிவினையை உண்டு வருகிற ஆவி குடும்பங்களுக்குள்ளே புகுந்து தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறான். என்ன செய்யறான்? தாறுமாறு. ஆனா லூக்கா 10:19 யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ இந்த பிரிவினை நாவி உங்களை தொடாது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவுடைய சகல வல்லமை, எக்ஸெப்ஷன் இந்த வல்லமை அந்த வல்லமை இல்ல. சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு தேவையான அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு மகளே, கொடுத்திருக்கிறாரு மகனே. உனக்கு தான் அந்த அதிகாரம், வேற யாருக்கும் இல்ல. யாருக்கும் கொடுக்கல ஆண்டவர். உனக்கு தான் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த அதிகாரம் யாரெல்லாம் கர்த்தர் பேரில் நம்பி இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் பிள்ளைகள், அவருடைய பிள்ளையாகும்படிக்கு அதிகாரம். யோவான் 1:12 வாசிக்கிறோம். ஜான் 1:12. அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளை. நான் சைத்தானின் பிள்ளை அல்ல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு ஒரு வார்த்தை சொன்னா பொழுதும், இயேசு நீங்க சொல்லும் பொழுது the hell will tremble, the Satan will tremble before you. We have seen in our ministry. சாத்தான் நடுநடுங்கதை பார்த்திருக்கிறோம். ஐயோ வேண்டாம், எரியதை விட்டுரு, என்ன விட்டுரு. பாத்தியா இயேசு ரத்தத்தை வாசனை பார்க்கிறியான்னு சொன்னா போதும், ஐயோ வேண்டாம். நான் மேஜிக் சொல்ல வரலைங்க அவங்ககிட்ட, உண்மையா நடக்கிறதை பார்த்திருக்கிறோம். I am talking about the spiritual things. நம்ம கண்ணுக்கு ஒருவேளை தெரியாது, இது சாதாரண விஷயம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதீர்கள். This is not simple. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐசையா 54க்கு வாங்க. ஐசையா 54 54 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் என்ன பண்ணிருப்பாயா? ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். எதுக்கு தூரமாவாய்? கொடுமை, அந்த கொடுமைக்கு
தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய். முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? பயம். பயம். பயம் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். பாருங்க, ஒரு பாஸ்டர் ஜூக்கு போனாராம். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? வேண்டாமா? கதை வேண்டாமா? சரி, வேண்டாம் போல் இருக்கு. சரி, வசனத்துக்கு போயிடலாம். ஒரு பாஸ்டர், என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் வச்சுக்கோங்களேன், அவர் ஜூக்கு போனாரு. அவங்க எல்லாரும் குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்காங்க. ஒரு டைகர் கேஜில் இருக்கு. அப்போ ஒரே நாத்தம். டைகர் கேஜ் பக்கத்தில் ஒரே நாத்தம். அப்போ அங்கே ஜூவில் வேலை செய்கிற ஒருத்தர் ஸ்வீப்பர் கூட்டுவாங்கல்ல, க்ளீன் பண்ணுறவங்க. அவர் கையில் ஒரு அம்யூனிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கூட்டுற அந்த ப்ரூம் ஸ்டிக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த கேஜை திறந்து அப்படி உள்ளே போனார். கேஜை தெரிஞ்சு அப்படி உள்ளே போனார். புலி, இந்த வைல்டு கேட் என்று சொல்லுகிற புலி, கை இவ்வளோ பெருசு, கை இவ்வளோ பெருசு அங்கே படுத்துருக்கு. அப்போ அந்த ஸ்வீப்பர் உள்ள போனவர் அப்படி கூட்டிகிட்டே வந்தார். அது படுத்துருக்கும் போது டக்குனு ஒரு குத்து குத்துனாரு. என்னது? டக்குனு ஒரு குத்து குத்துனாரு. அது எந்திரிச்சு அந்த பக்கமே படுத்துருச்சு. மறுபடி கூட்டிகிட்டே வந்தார். அந்த பக்கமே உள்ள கிளம்பி அங்கே டக்குனு ஒரு குத்து குத்துனாரு. அது எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துருச்சு. பாஸ்ட் இப்படி பார்த்துறாரு. என்னோட வந்து இவ்வளோ பெரிய புலி இந்த ப்ளூம் ஸ்டிக்கை வச்சு ஒரு குத்துனா, சீமாரு கூட்டுற சீமாரு குத்துனா, அது பாட்டு பயந்துட்டு போகுதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாஸ்டருக்கு. அப்போ எல்லாம் கூட்டி எல்லாம் முடிச்சு நீட்டாக பண்ணிட்டு அவர் வெளியே வந்தார். அப்போ அந்த பாஸ்டர் அவர் போய் கூப்பிட்டு, நீங்கள் ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப யூஆர் வெரி பிரேவ் இஸ், ரொம்ப பிரேவ், ரொம்ப தைரியமான ஆளாக இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு கிழட்டு புலி, பல்லெல்லாம் புளிக்காச்சு. கிழட்டு புலி பல்லெல்லாம் பிடிக்காச்சு, ஒன்றும் பண்ணாது. அது ஜூலியே கிடக்கிறதுனால அதுக்கு வேட்டையாடவும் தெரியாது. அப்படிதான் பிசாசுக்கு பல்லல, பிசாசு பட்கள் பிடுங்கப்பட்டு இருக்கிறது. அது வயசான பிசாசு, வயசான பிசாசு. அது உங்களை ஒன்றும் சீமார் போதும். என்னது? சீமார் வச்சு குத்து குத்து ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்மளுக்குள்ள என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. இந்த புளிய போச்சு பயம். அது உங்களை பார்த்து நடுங்கும். அது உங்களை பார்த்து நடுங்கும். இந்த ஆளுக்கு புளி கேஜுக்குள்ள இறக்கி விட்டா தெரியும். நீங்க யாரும் சொல்றீங்க, எனக்கு கேட்குது. சரி, பரவாயில்ல. அப்போ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. உன் பக்கத்திலே வராது, உன்னை பார்த்தாலே ஓடிடுவான். ஏன்? இது தேவனுடைய, இது பிள்ளை, இது தொட முடியாது. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். தொட முடியுமா? உங்களை யாரும் தொட முடியாது. தொட முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுல வாசிக்கிறோம், அவன் வேலி அடைத்து பாதுகாத்தாராம். யோபுவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 17 உனக்கு விரோதமாய், இல்ல 16 வாசிங்க. இதோ 15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், பாருங்க, உங்களுக்கு விரோதமா யாராவது கூட்டம் கூடி இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டுல, ஏத்து வீட்டுல, உங்க சொந்தக்காரங்கள்ல இருப்பாங்க தானே உங்களுக்கு விரோதமா? என்னோட தமிழ் புரியுது தானே உங்களுக்கு? புரியுதா? சரி, உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, என்னால கூடுறது இல்ல, அது பிசாசுனால கூடி இருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் எழுப்பி நிற்கிறாங்கன்னா அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல, தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, ஆமென், எவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, வேலை ஸ்தலத்துல உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உன்னை எப்படியாவது வெளியே துரத்தணும்னு எண்ணம் கொண்டு இருக்கிறாங்களா? இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள்.
இல்லையா? குடும்பத்தில் இருப்பாங்க, சொந்தக்காரங்கள் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, ஏன் செல்லுகிற ஆலயத்திலே கூட இருப்பாங்க. ஆனா அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக யாரும் கூட்டக்கூட முடியாது. 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். The weapon formed against you shall not prosper. பாருங்க, அதே வசனத்தில் பின்பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும். வாசிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹalleluya. நியாயத்தில் எழும்பணும், அநியாயத்தில் எழும்ப கூடாது. சரியா? நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் மகனே, நீ குற்றப்படுத்துவாய். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உன் கண்ணீரை துடைக்க யூத ராஜசிங்கம் வந்திருக்கிறார். ஹalleluya. யூத ராஜசிங்கம் உன் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. ஹalleluya. லூக்கா 10:19 வாசிச்சோம். சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம். அதுக்கு இன்னொரு அதிகாரம் இன்னொன்று கொடுத்திருக்கிறார். இன்னொரு பெரிய அதிகாரம். இந்த வசனம்லாம் நம்மளுக்கு தெரியும், ஆனா appropriate டைம்ல நாம அதை யூஸ் பண்ணுகிறது இல்லை. Very easy to remember this verse. Very easy to remember. Matthew 18:18. மத்தேயு 18:18 வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, ஆமென் ஆமென் ஹalleluya, அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எதெல்லாம் நீங்க கட்டி வைக்கணும்? உன்னை கட்டி வைக்கிறேன், என்ன கட்டி வைக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த அலையா இருந்தாலும் சரி, எந்த பிரிகாலி என்ன புயல், அடங்கு. ஆண்டவர் சொன்னார், அடங்குச்சு. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் அதிகாரம், நாவில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நாவிலும் என்னுடைய நாவிலும் ஒரு அதிகாரம் உண்டு. மேத்யூ 18:18 வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ, பூலோகத்திலே நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம எதெல்லாம் கட்டி வைக்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்குமா. உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தை நீ கட்டி வைக்கலாம், அது என்னால் உண்டான சுதந்திரம் என்று சொல்லுவேன். நீ கட்டி வைக்கலாம். உனக்கு விரோதமாக எழுதி வரவே முடியாது. அந்த புலி எப்படி கடந்துச்சு அது மாதிரி நீங்க சொன்னா அது கட்டப்பட்டிருக்கும். அடுத்த பகுதி ரொம்ப விசேஷம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹalleluya, ஆமென் ஆமென். உங்களுடைய நாவுகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதையெல்லாம் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜெபத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, மத்தேயு 18:18 நீங்க சொல்லிருக்கீங்க. 19:6 வாசிங்க. மேத்யூ 19:6, I think same words. இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே வம்சமா இருக்கிறார்கள். இல்ல sorry, 19 அதே சேம் வேர்ட்ஸ் இருக்கு. மேத்யூ 19. சரி, ஓகே. அப்போ பூமியிலே எவைகளை கட்டி வைக்கிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். எதை கட்டணும்னு நினைக்கிறீங்க? எதையெல்லாம் கட்டி வைக்கணும்? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தை நீங்கள் கட்டி வைக்க வேண்டும்? சொல்லுங்க. மாமியாருக்கு விரோதமா, மருமகளுக்கு விரோதமா இருக்குதுங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா, தாய்க்கு விரோதமா, தாத்தாவுக்கு விரோதமா
இல்ல யாருக்கெல்லாம் விரோதமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. நாம நினைச்சிடும் அவன் தான் எனக்கு சத்துரு.